வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து Loupedeck ப்ளஸ். இது வந்து இட்ஸ் அ ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் மெனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். ஒரு ப்ராடக்ட் தான், ஆனால் அது மல்டிபிள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸோட ரிமோட் கண்ட்ரோலாக இது ஒர்க் ஆகும். போத் ஃபோட்டோ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வீடியோ அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது லைட்ரூமோட ஒர்க் பண்ணும், ஃபோட்டோஷாப்போட ஒர்க் பண்ணும், ப்ரீமியர் ப்ரோவோட ஒர்க் பண்ணும், ஃபைனல் கட் ப்ரோவோட ஒர்க் பண்ணும். ஸோ அன்லைக் நம்ம டாவின்சி ரிசால்வோட கண்ட்ரோல் பேனல்ஸ் மாதிரி இல்லாமல் இது எல்லாத்தோடையும் யூனிவர்சலாக ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய ஃபீச்சர். இப்போ நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸில் இருக்கோம். இங்கே பாருங்கள், மெயின் மெனுவில் இதான் Loupedeck சிடின்னு இருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணோன்னா அது எதுக்கு அசைன் ஆகிருக்கு அப்படின்றத அது காட்டுது. நம்ம அதை சேஞ்சும் பண்ணலாம். இப்போ L1 இருக்குது, நம்ம L1ல் கிளிக் பண்ணுறோன்னா அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் மெனுக்கு அது வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ இது டோட்டலாகவே ஒரு வெரி கஸ்டமைசபிள் கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு ஒவ்வொரு பட்டனுமே வேறு வேறு வேலைகள் செய்யும். அதை வந்து நம்ம ப்ரீசெட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இந்த ட்ராப் டவுன் மெனு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் லைட்ரூம் பண்ணுறீங்கன்னா லைட்ரூம் செட்டிங் வைங்க. ஃபைனல் கட் ப்ரோ திடீர்னு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் கட் ப்ரோவில் வச்சுட்டு நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டன்ஸ் அண்ட் நாப்ஸு என்ன பண்ணுமோ அது டோட்டலாக ஃபைனல் கட் ப்ரோக்காக மாறிக்கிடும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரே கண்ட்ரோல் பேனல் வச்சு எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இந்த ரைட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்தடுத்த இமேஜஸ்க்கு நம்ம ஸோ இந்த இமேஜ் எடுத்து நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். நீங்கள் ஸோ இமேஜ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நான் வந்து இப்போ இதோட எக்ஸ்போஷர் நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம இங்கே டயலில் மூவ் பண்ணுறப்ப இங்கே இருக்க எக்ஸ்போஷர் ஸ்லைடு மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஆப்டிமல் எக்ஸ்போஷர் வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் ஓவராக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீசெட் ஆயிரும். ஸோ பேக் டு டிஃபால்ட்டு. ஸோ இது அபவுட் சரியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பிளாக்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறேன். அப்படின்றப்ப இந்த ஹேர் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேடோஸ் இருக்குது. ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா பாருங்கள், இந்த கீழே இந்த போர்ஷன்லாம் பாருங்கள், ஷேடோஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். எவ்வளோ வேணுமோ நம்ம ஷேடோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைலைட்ஸை கட் பண்ணணுன்னா கட் பண்ணலாம். நம்ம ஹிஸ்டோகிராமை பார்த்தோன்னா அது அவ்வளோ கட் பண்ண வேண்டான்னு தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சேச்சுரேஷன் இருக்குது. சேச்சுரேஷன், ஓவரால் சேச்சுரேஷன் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். சில நேரம் அது ப்ரிஃபரபுளாக இருக்கும், சில நேரம் இருக்காது. ப்ளஸ் வந்து இந்த இமேஜோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம வந்து க்ராப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ க்ராப் பண்ணுறதுக்கு இந்த டயலை லேஸாக அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ராப் பண்ணலாம். இந்த க்ராப் சைஸை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள், நம்ம இவ்வளோதான் வேணும் நம்மளுக்கு, ஆர் இவ்வளோ வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் ரைட் ஆரோஸ் வச்சு நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஃப்ரேமிங் சரியாக இருக்குன்னா இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் ஃப்ரேம் வந்துடும். ஸோ க்ராப்பிங்கும் இங்கேருந்தே பண்ணலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் நம்ம இதை டக்குன்னு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்கணுன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். அதுதான் பார்த்தீங்கன்னா கலர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இப்போ இந்த போட்டிருக்க ஷர்ட் இருக்கு இல்லையா, குர்த்தி டாப், இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ், இது மூணையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஹியூன்றது அதோட கலரை சேஞ்ச் பண்ணணுன்னா இது ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர். ஸோ இங்கே ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள்.
ஃபேஸ்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகல, வெறும் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டு சேச்சுரேஷனையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லூமினன்ஸு பாருங்கள், அந்த இதோட ஸ்ட்ரக்சரே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுது பாருங்கள். இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்குறது ஃப்ரம் த ஒரிஜினல் இமேஜ் வந்துன்றதுக்கு இங்கே ஒரு கம்பேர் பட்டன் இருக்குது. இது பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளால் ஈஸியாக பார்த்துட முடியுது எல்லாமே. ஸோ ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இதில் பில்டினாக இருக்குது. இங்கேயே அண்டு ரீடு இருக்குது. இதை தவிர நிறைய கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் இருக்குது. இந்த கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் வச்சு இப்போ சப்போஸ் ரேட்டிங் பண்ணணும், இந்த இமேஜை வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணுன்னா இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுடலாம். ஸ்டார் ரேட்டிங் 5 போட்டுட்டேன். இப்போ இந்த செட்டிங்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணிவிட்டு இது மாதிரி சிமிலர் இமேஜஸில் நம்ம வந்து திருப்பி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இமேஜ் போகிறேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் அதே செட்டிங்ஸ் நம்மளுக்கு வேணும்னா பேஸ்ட் போட்டோன்னா அந்த செட்டிங்ஸ் அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த க்ராப் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருச்சு. ஸோ வந்து ஒரு இமேஜை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த இமேஜ் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம் இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு. ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இதை வந்து வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி உங்களுக்கு இதை வச்சே நம்ம வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஃபைனல் கட் ப்ரோ, ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியும். டாவின்சி ரிசால்வ் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக கண்ட்ரோல் சர்ஃபேஸஸ் இருக்கனால அதோட சப்போர்ட் இங்கே அவ்வளோ கிடையாது. ஸோ டாவின்சி ரிசால்வ் இதில் எஃபெக்டிவாக பண்ண முடியாது. இப்போ இவங்ககிட்டே வந்து லூப்டெக் சிடி அப்படின்னு ஒரு புது இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இதோட விலை ஜாஸ்தி, அது அரவுண்ட் 45,000 rupees ஆகும். ஆனால் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் www.camclick.in அப்படின்ற இணையதளத்துக்கு போங்க. அங்கே வந்து வெப் ஸ்டோரில் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. அவங்களோட ஆஃபர் ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு 21,490. நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூப்பன் கோட் கொடுப்பேன். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபர்தர் 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 20,000 ரூபாய்க்கே இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்க முடியும். இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். ஒரு 2 மாதம் வரைக்கும் தான் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இந்த லூப்டெக் டெமோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.